வணக்கம். நான் உங்க அடக்குங்க. இப்போ என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் யாருன்னா வில்சன் அரசியல் பேசுறவர் யார விமர்சகர். எப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும், எப்படி ஆக போகுது அப்படின்னு விமர்சகர். அவரோட ஐடியா, அவரோட தாட்ஸ் அப்படிங்களா, அதை நடக்கும்னு சொல்ல அவர் ஜோசியமாக்கல. யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன் வில்சன் சொல்லிட்டு அரசியல் விமர்சகர். திமுகவுக்கு மோசமான நிலை, திமுகவுக்கு 2011 எப்படி வாஷ் அவுட் ஆனாங்களோ அது மாதிரி 2020 ஆகும். அதுதான் சொன்னாங்க. 2011 ஃபுல் வாஷ் அவுட் ஆகி எதிர்கட்சியா கூட இல்லை யாரோ டிஎம்கே. பெரிய பெரிய ஜாம்பவனுங்கள், அதாவது பழந்தீனி கொட்டப்பட்டவங்க இருக்காங்கல்ல, பழைய அரசியல்வாதிங்க திமுக, அவங்களே ஜெயிக்காத சுச்சுவேஷன் தான் 2011. வாஷ் அவுட், ஃபுல் வாஷ் அவுட். அந்த மாதிரி இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ பயத்தில் இருக்காங்க, புளியை கரைச்சிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி 2026 மேக்சிமம் டு மேக்சிமம் எவ்வளோக்கு எவ்வளோ வாஷ் அவுட் ஆகுமோ அவ்வளோக்கு வாஷ் அவுட் ஆகும். மேக்சிமம் எதிர்கட்சி கூட ஆக முடியாது. 2011 நிலைமை தான் வருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருந்தேன். உடனே இவரை பார்த்தேன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், நீ எடுத்துவாங்க பாருங்க நம்ம சேனல்ல. எனக்கு தெரிஞ்சு விஜய் மாற்று கட்சி இல்லாம தான் எத்தனையோ நாளா நானும் சரி தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பெருசு மாற்று கட்சிகள் இல்லாம டிஎம்கே தான் ஏடிஎம்கே, அதாவது இப்ப ஆட்சியில இருக்காங்க ஆப்போசிட் கட்சி வேற யாருமே இல்லாதனாலதான் டிஎம்கே ஆட்சியில இருந்தாங்கன்னா ஏடிஎம்கே தெரிஞ்சே ஏமாத்தவங்க தெரிஞ்சே தான் போட்டாங்க ஓட்டு, நானும் சேர்ந்தாங்க. ஏன்னா மாத்து கட்சி இல்லாம இப்போ மாத்து கட்சிகள் நம்ம சீமான் யார் நாம் தமிழர் பெருசா இல்லை, அவரெல்லாம் ஆட்சிக்கு வர முடியாது, இல்லை இருந்தாலும் வரலாம். மாத்து கட்சி இல்லாதனால சரிங்களா, சீமானு, நம்ம அண்ணாமலை பிஜேபி, அப்புறம் டிஎம்கே விஜயகாந்த் கட்சி, நம்ம விஜய் கட்சி, இந்த 4 கட்சி நல்லா ஸ்ட்ராங்கா எதிர்கட்சியா 3வது கட்சியா இருக்காங்க. இப்போ எதிர்கட்சியா எலெக்ஷன் இல்லைங்க, இப்போ எதிர்கட்சியா முளைச்சிருக்காங்க சரிங்களா. 4 பேருமே இப்பதான் முளைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு நாள் தெரியல எதிர்கட்சியா, இப்போ இவங்க ஸ்ட்ராங்கா எதிர்கட்சியா இருக்காங்க. இப்ப 2026 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வாஷ் அவுட் கண்டிப்பா. அவர் பண்ண வேலைங்க ஒண்ணு கூட பண்ணல, பொய் தாங்க, வெறும் பித்தலாடம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேயர் பிரியா அம்மா உணவு ஆரம்பிச்சாங்க. அம்மான்ற பேர் இருக்கிறதுனால அதுல சொல்றாங்க வெளிப்படையா, அது ஒன்றும் லாபம் இல்லை. நான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அந்த மேயர் பிரியாவுக்கு அறிவு இருக்காதுன்னு தெரியல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மேல கேஸ் போட்டாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை சமாளிச்சுக்குவேன். ஏன்னா ஆல்ரெடி உங்க கட்சியில இருந்தவங்க உங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணி நீங்க கொடுக்குற தைரியத்துல மிஸ்யூஸ் பண்றதுக்காகவே போலீஸ் என் மேல குண்டாஸ் போட்டாங்க. திருப்பி எதிர்த்து பேசுனதுனால, அதாவது எதிர்த்து கேட்டதுனால, கேள்வி கேட்டதுனால, திமிரா கூட இல்லைங்க, எதிர்த்து திருப்பி கேட்டதுனால கேள்விகள் என் மேல குண்டாஸ் போட்டாங்க. அந்த நேரத்துல ஜட்ஜி நீ எடுத்துட்டு வரதுனால அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரிமாண்ட் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க, நியாயம் சொன்னா நீ அப்படி ஒரு தினாவட்டு இருந்த போலீஸ், இப்ப போலீஸ் எனக்கு மிஞ்சினா நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா தண்டனை நீங்களே கொடுக்க வேண்டியது, எதுக்கு கருப்பு சட்டை கோர்ட்டுக்கு கூட்டு போறீங்க? எத்தனையோ வீடு சொல்லியிருக்கேன். போலீஸ்காரங்க அராஜகம் இப்ப அஜித் குமார் வழக்கில் தெரியும், நம்ம பிலிக்ஸ் ஜெயராஜ் இந்த இதில் தெரியும். எல்லாமே அவங்க எவன்டா கேட்கறது அப்படின்ற திமிர்ல இருக்காங்க. இப்ப டிஎம்கே கொடுக்குற பவர்ல இன்னொரு திமிர்ல ஆடுவாங்க. என்ன ஆக்சுவலி கைக்குள்ளே இருக்காதீங்க, நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட், எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நீங்க சர்வெண்ட் தான். கவர்மெண்ட் ஆட்சி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுமே தவிர நீங்க 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்க தான். அதனால நியாயமா சொல்றேன், கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறது எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், எந்த ஆட்சியா இருக்கட்டும், எந்த பார்ட்டியா இருக்கட்டும், தயவு சொல்றேன் உங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சட்டங்கள் கடுமையாயிட்டு இருக்கு, தண்டனைகள் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு சரிங்களா. எந்த விதத்துல சொல்றேன்னா, இந்த மாதிரி 498 ஆகும்னா கல்யாணத்துக்கு வந்தவங்க முத கூட பதிஞ்சிட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க என்ன பேப்பர் பெண்ணை வச்சு நீங்க தமிழ்நாடு மெட்ராஸ் மதுரை பெஞ்சுக்கு போங்க, அங்க தெரியும். போலீஸ்க்கு லாஸ்ட் பெஞ்சு ஃபர்ஸ்ட் அட்வொகேட்ஸுக்கு, 2வது கிளையன்ஸுக்கு, 3வது இருக்கிறது, அதாவது பிரிச்சிருப்பாங்க. நம்ம மாநாட்டில் உட்காந்துருக்க மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதுல கடைசியா நான் ஒரு கேஸ்ல அப்ப அட்வொகேட்ல அப்ப போகும்போது லாயர் ஸ்டூடெண்ட் ஆகல, அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி போகும்போது மெட்ராஸ் பாக்குறதுக்கு போயிருந்தேன் வேற ஒருத்தவங்கள. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இவங்க இருக்கல ஜட்ஜி என்ன சொன்னார், நீ மாதிரி கையெழுத்து போட்டு உட்காந்துருவ, ஆனால் கையெழுத்து போட்டு உட்காந்து யார் இப்ப கிளைண்ட், அது கோர்ட்டு கிளைண்ட் சரிங்களா, அவங்க கேஸ் பிரகாரம் அக்யூஸ், நீ வாட்டி கையெழுத்து போட்டு உட்காந்து. அப்போ 498 கல்யாணத்துக்கு வந்தவன கூட 11-15 பேர் எழுதினாங்க. இப்போ ஜட்ஜிங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி அக்கா தங்கச்சிய ஒரே வீட்டுல இருந்தா கூட கொடுமை அவங்க பண்ணியிருந்தா மட்டுமே பதிங்க. சும்மா அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தவன் கல்யாணத்துக்கு சாப்பிட்டவன் இவன் பேரெல்லாம் எழுதாதீங்கட்டாங்க.
அதனால சொல்றேன், கடுமைகள் ஆயிட்டு இருக்கு சட்டங்கள், தண்டனைகள் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. எப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் யாரு பிரியாணி அபிரவி இந்த மாதிரி கடுமையாயிட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.